வணக்கம் நண்பர்களே. இந்தியாவோட மிக உயர்ந்த தரவரிசை முக்கியமான டேட்டா பார்க்க போகிறோம். இதில் இந்தியா பார்த்தோம்னா குளோபல் ஜிடிபியில் எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம பங்குன்னு பார்த்தோம்னா 10%. இப்போ ஒட்டுமொத்தமாக வேர்ல்டு ஜிடிபி இருக்குன்னா அதில் இந்தியாவோட பங்களிப்பு 10%. ஜிடிபியில் நாம் எத்தனாவது இடம் அப்படின்னு பார்த்தோம்னா 4வது இடம். 11th எக்கனாமி புக்கில் பார்த்தோம்னா 7வது இடம் போட்டிருப்பாங்க. பட் நம்ம இப்போ 4வதுக்கு வந்துட்டோம். இதில் ஜிடிபியை பொறுத்த வரைக்கும் நாமினல் ரியல் 2 இருக்குது. நாமினல்னா இந்த வருஷம் விலையை வச்சே நம்ம பார்க்குறது நாமினல். ஒரு ஃபிக்ஸ்டு இயர் 2011-12 வச்சு பார்க்கக்கூடியது ரியல் அப்படிம்போம். அதாவது இன்ஃப்ளேஷனை மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணி பார்க்கக்கூடியது. அந்த வகையில் பார்க்கும்போது நாமினலில் 8.9, ரியலில் 6.5. ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஆரஞ்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 6.5%. அடுத்து பார்த்தோம்னா இந்த 4வது இடம் சொல்கிறோம்ல, முதல்ல 3 பேர் நமக்கு மேலே யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிக் பிரதர் பெரிய அண்ணா அப்படிங்கிற அமெரிக்கா இருக்காப்புல $30 ட்ரில்லியன். இந்த $30 ட்ரில்லியன் நம்ம 2047 அடையணும். நம்ம டார்கெட் வச்சிருக்கோம் 30 35 ட்ரில்லியன் US. அப்போ தான் நம்ம விக்ஷித் பாரத் வளர்ந்த இந்தியாவாக நம்ம மாறுவோம். அதுக்கு நமக்கு பட்ஜெட்டில் கூட 4 இன்ஜின் சொல்லியிருப்பாங்க. அக்ரிகல்ச்சர் முதல் இன்ஜினு, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா MSME 2வது இன்ஜினு, 3வது இன்ஜின் இன்வெஸ்ட்மெண்ட்டு, 4வது எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி 4 இன்ஜின் நம்ம வச்சுருப்போம். ஸோ இப்போ 2வது பார்த்தோம்னா நம்ம பங்காளி சைனா இருக்காப்புல US $19.23, ஜெர்மனி 3வதுல இருக்காப்புல. நமக்கு கொஞ்சம் தான் வித்தியாசம். நாம 5 ட்ரில்லியன் டார்கெட் 2025 வச்சோம்னா கிட்டத்தட்ட பக்கத்தில் போயிட்டோம். 4.19 ட்ரில்லியன். தமிழ்நாடு பார்த்தோம்னா 2030 நமக்கு $1 ட்ரில்லியன் வரணும் டார்கெட்டு. அடுத்து PPP பர்ச்சேசிங் பவர் பேரிட்டினா இப்போ அங்கே $1 $88 இன்னைக்கு தேதிக்கு. இந்த டாலர் தங்கமும் ஏறிட்டே போகுது கிளிவிடுன்னு. ஸோ அப்போ $1 இங்கே பார்த்தோம்னா நம்ம 3 இட்லி சாப்பிடலாம்னு வச்சுக்கோங்க. பட் அங்கே $1 1 இட்லி தான் வாங்க முடியும்னா அதான் அந்த பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. அதில் நம்ம 3rd பிளேஸில் இருக்கோம். அப்போ முதல்ல 2 பேர் யார் இருக்காங்கன்னு பார்த்தா சைனா பங்காளி முதல்ல இருக்காப்புல. 2வது பார்த்தோம்னா USA பிக் பிரதர் இருக்கா 2வதுல. அடுத்து ஸ்டார்ட் அப் ஃபண்டிங்கில் இந்தியா 3வது இருக்கு. ஸ்டார்ட் அப் அதிகமாக இருக்கிறதுலையும் 3வது இருக்கோம். ஸ்டார்ட் அப்பில் தமிழ்நாடு தான் இந்தியாவில் நம்பர் 1ல் இருக்கோம். நம்ம ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படிங்கிறது அவங்க பார்த்தோம்னா 2016 ஜனவரி 16 அவங்க ஆரம்பிச்சது. ஸ்டார்ட் அப் டே அப்படிங்கிறது ஜனவரி 16 வச்சுருக்கோம் நம்ம. அடுத்து ஸ்டான்ஃபோர்ட் ஏஐ இண்டெக்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இந்தியா வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டாக இருக்கும். நம்ம அடுத்து மிலிட்ரி ஸ்ட்ரென்த்தில் பார்த்தோம்னா 4th பிளேஸில் இருக்கும். நம்ம HDI பார்த்தோம்னா நமக்கு 130,000, ஏற்கனவே 134. இப்போ இந்த 2025 23 பேஸ் பண்ணி கொடுத்த டேட்டாவில் 130,000 இருக்கும். முதல்ல பார்த்தோம்னா பாகிஸ்தான் எக்கனாமிஸ்ட் மெஹபூப் உல்கக்கும் நம்முடைய அமார்த்தியா சென் 2 பேர் சேர்ந்து கொடுத்தாங்க 1990. அடுத்து SDG ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நான், முதல்ல 100க்குள்ளே வந்திருக்கும். 99வது இடம் SDG. 2015 நியூயார்க்கில் பார்த்தோம்னா SDGக்கான ஒரு சமிட் நடந்தது. அது பேஸ் பண்ணி 17 கோல் நமக்கு பார்த்தோம்னா வச்சிருக்காங்க. 169 டார்கெட்ஸ் அதில் இருக்குது. 17 கோலுக்கு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன் நான். இதை இந்தியாவில் மாற்றம் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா நிதி ஆயோக். தேங்க்யூ.